நினைத்து அந்த குலதெய்வம் நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அது தான் ஏற்றிருக்கிறதுனாலே நாம் உபாயம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. குலதெய்வம்ங்கிறதுனாலேயே உபேயமும் உபாயம் என்னுடைய நாயகனே அப்படிங்கிறதுனாலே பரதேவதை அப்படிங்கிறதும் நிர்ணயமாய் எம்மனாயன் குலதெய்வமே என்னுடைய நாயகனே. 3 வித சம்பந்தமும் எம்பெருமானுக்கு நமக்கு இருக்கிறதுனால ஆழ்வார் பெருமணி பெருமையோடு சொல்லிக்கிறார், நின்னுளே நாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார். இந்த காரணத்தினால 3 சம்பந்தம் இருக்கிறதுனால எனக்கு உபேயமாவும் உபாயமாவும் பரதேவதையாவும் நீயே இருக்கிறதுனால குலதெய்வமாவும் இஷ்ட தெய்வமாவும் பரதெய்வமாவும் அப்படி இஷ்ட தெய்வம் எம்மனா அப்படிங்கும்போது குலதெய்வம் என் குலதெய்வமே அப்படிங்கும்போது என்னுடைய நாயகனே அப்படிங்கும்போது பரதெய்வம். சில பேருக்கு குலதெய்வம் வேறையாருக்கும் பரதெய்வம் வேறையாருக்கும் இஷ்ட தெய்வம் வேறையார். பரதெய்வமே குலதெய்வமாகவும் ஆகி அதனாலேயே இஷ்ட தெய்வமாகவும் ஆகிவிட்டானால் நம்ம போல பாக்கியசாலிகள் அப்படி என்று சொல்ல. பரதேவதையான திருவேங்கடமுடையானே குலதெய்வமாகி அதனாலேயே இஷ்ட தெய்வமாகவும் ஆகிவிட்டானா பெரியாழ்வார போல ஆசதீர கூப்பிடலாம். எம்மனாயன் குலதெய்வமே என்னுடைய நாயகனே. அப்போ அவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிக்கப்பட்ட நன்றியோட பேசுறார். நின்னுடைய நாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார். என்ன அப்படி வச்சிருக்கிய நிர்யோகக்ஷேமனா, என்னை பத்தி எனக்கு கவலை இல்லாம என் குடும்பத்தை பத்தி எனக்கு கவலை இல்லாம என்ன உன் திருவடியை ஆசிரியிச்சு நிம்மதியா இருக்கும்படி என்ன நீ வச்சிருக்கிறே. உன்னிடத்துல பரிபூர்ண பிரேம கொடுத்து அனவர்களும் உன்னுடைய தொண்டுக்காக ஆக்கி என்னை இந்தண்ட அந்தண்ட போக விடாம நீ பரிபாலிக்கிற ஒரு அழகும் உன்னுடைய கிருபைக்கு பாத்திரமாயிருக்கக்கூடிய என்னுடைய நிலையம் பார்க்கும் பொழுது என்னை போல நீ யாரையும் இப்படி வச்சுக்கலே அப்படின்னு சொல்றார். அதனால உலகினில் ஆறு பெறுவார். அபியர்ச்சிதானாம் சகதாவரானாம் தாதாவதான்யா கருணாம் புராசி சர்வத்ர லோகே சததம் ஜனானாம் ஸ்ரீ வெங்கடேசா குலதெய்வமாசீது. பல பேருக்கு இப்படி குலதெய்வமாக உலகத்துக்கே ஒரே தெய்வமாக அண்டினவர்களுக்கெல்லாம் இஷ்ட தெய்வமாக திருமலை எம்பெருமான் சுப்பிரசன்னமாக இருக்கிறானே அவன் இப்போதுதான் இது மாதிரி சபாவம் உடையவன்கிறது இல்லை. அப்படியே இருந்தவன் இங்க சாஸ்வதமாக நிற்கிறானா. யாருன்னா பரதெய்வம் அவன் இஷ்ட தெய்வம் அவன் குலதெய்வம் அவன் அப்படி இருந்தவனே இப்ப வந்திருக்கிறாங்கிறதுனால ஆதிமூலமணி பிலிச்சின கஜேந்திரனு பாலிம்பவச்சின வாடெவரோ அத்தடே நெல புன்னாடு வெங்கடகிரி நாராயண யனி பலுகின பாபிக்கு நரகவாச முனிவர்த்தை ஜெசின வாடெவடோ அதடே நிலகுன்னாடு வெங்கடகிரி மீது దుర్వాసుని శాపముచే కరగిన అంబరీషును ఆదరించిన వాడెవడో అతడే నెలకొన్నాడు వెంకటగిరి మీదే. శరణాగతుడైన విభీషణునికి సామ్రాజ్యమిచ్చినే సార్వభౌముడెవడో అతడే నెలకొన్నాడు వెంకటగిరి మీదే. గోవిందాయని పిలిచిన భామకు అభయమిచ్చిన అనాథ బంధు ఎవడో అతడే నెలకొన్నాడు ప్రేమిక హృదయమందు నెలకొన్న ప్రాణనాథుడైన జగన్నాథుడెవడో అతడే నెలకొన్నాడు వెంకటగిరి మీదే. பரதெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மூணையும் காட்டுறது இந்த கீர்த்தனம். ஆதிமூலமணி பிலிச்சின கஜேந்திருணி என்ற உபாக்கியானத்தால பரதெய்வம் அப்படிங்கிறத காட்டு. ஆதிமூலமேன்னு அழைச்சா அன்னைக்கு கஜேந்திரனுக்கு ஓடி வந்த எந்த தெய்வம் உண்டோ நம்ம தெய்வமே இன்னைக்கு திருமலையில நிற்கிறது. அதனால பரதெய்வம் ஆகிறது. கோவிந்தாயணி பிலிச்சின பாமகு சபையில கோவிந்தான்னு அலறின திரௌபதியை காப்பாற்றின எந்த தெய்வமோ அதுவே இன்னைக்கு திருமலையில நிற்கிற குலதெய்வமாகிறது. பிரேமிக்க பிராணநாதுடைனே அப்படிங்கிறதுனால இஷ்ட தெய்வமாக இப்படி அத்தகைய ஒரு தெய்வம் இங்க எழுந்துள்ளிருக்கு. ராஜா ஆச்சரியமான மண்டபங்கள் எல்லாம் நிர்மாணம் செய்து பிற்காலத்துல திருமலையில திருப்பணி செய்கிறார் கிருஷ்ணதேவராயர். பிற்காலத்துல சமீபத்துல ஆதி காலத்துல அந்த கோவில் யார் நிர்மாணம் பண்ணினா கிருஷ்ணதேவராயர் இன்னைக்கு சுமார் ஒரு 600 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் தானே. தொண்டமான் சக்கரவர்த்தி நிர்மாணம் பண்ணின அந்த கோவில சில திருப்பணிகள் செய்கிறார். சுயம்புமூர்த்தியாக புளிய மரத்தினுடைய அடியிலேயே புத்துளி
உருவிலேயே தோன்றிய பெருமானுக்கு ஆச்சரியமான மண்டபங்களும் உற்சவங்களும் ஏற்படுத்தினார் ராஜா. அத்தகைய உயர்ந்த மண்டபத்துல உற்சவத்துல திருவோலக்கமாக வந்து எம்பெருமான் எழுந்துருளினார். இந்த காட்சி எப்படி இருக்கும்? அதை பார்த்து ராஜா சந்தோஷப்படுறானா. கொலுவே நாடே வெங்கடாச்சலபதி கொலுவே நாடே பலுமாறு பூஜிஞ்சி தொண்ட பாம்பூபதி பக்தி ஜனில் மிஞ்சீன பாவன பவன மந்து கொலுவே நாடே வெங்கடாச்சலபதி கொலுவையும் நாடே மரகத மாணிக்க வைடூர்ய கச்சிதமைன மண்டபமூலோ மணிமய మంచమందు మందగామినీయరు మంచి చామరము వీస మందరాసనము చేసి మణిమకుటము ధరించి కొలువై నాడే వెంకటాచలపతి కొలువై நாடே. தொண்டமான் சக்கரவர்த்தி ஆசையோட கட்டின அந்த மண்டபத்துல பகவான் கொலு வீச்சிருக்கான. மரகத மாணிக்க வைடூரிய கச்சிதமான பூஷணங்கள்லாம் திரையங்கிட முடியாது. எப்படி சாத்திக்கிறார் இன்னைக்கு? அவ்வளவு திருவாபரண சாத்திகன் குறுங்கி நிற்கிறார். அவ்வளவு திருவாபரணங்கள்லாம் சாத்தி கொண்டு மந்தகாமினிகளாக்கக்கூடிய சேட்டிமார்கள் இரண்டு பக்கமும் சாமரம் போட மந்தஹாசத்தோட வைரக்கிரீடம்னா சாத்திக்கிறார். மணிமகுடம் சாத்தி கொண்டு ஜிலிஜிலேன்னு வந்து கொலு இருக்கிறார். சுரலு முனிவருலோ கிண்ணர கந்தருலோ నరులు నారీమణులు నానావిధ స్తుతి చేసి సరిగా వచ్చి సేవింప కాయిద వరమిచ్చుకోని మన వైకుంఠనాయకుడు கொலுவினாடே. தேவர்கள் முனிவர்கள்லாம் இனிமேல் க்ஷீராப்தி கூட போறது இல்லையா? திருமலையில வந்து கூட்டத்தோட கூட்டமா நெருக்கி நிற்கிறார்கள். கிண்ணர்கள் கந்தவர்கள் அவளுக்கு போக வேண்டிய கோவில் பெரும். அதுபோகட்டும் நித்திய சூரியர்கள் வைகுண்டத்திலேயே இருக்கலாம். நித்திய சூரியர்களும் இங்க வந்து நெருக்கிறார்கள். எனவே ஏகப்பட்ட கூட்டமா பேரும். தேவர்களும் முனிவர்களும் கிண்ணர்களும் நெருக்கிறார். எல்லாரும் ஒரே அடிச்சு குடிச்சுன்னு வந்து சேவை பண்ணினா பெருமாள் சேவை ஆகாதே. நான் சரிக வச்சி சேவியும் எல்லாரும் சரிகா வரா, எல்லாரும் சரிகா வராலாம். அவ்வளவு பேர்களும் கியூ சிஸ்டப்படி அப்படியே வரா. யாரும் டிக்கெட் வாங்கிட்டு வராலாம். தேவா எல்லாம் கூட எல்லாரும் தகாதான். துருவன் ஒத்த காலாலேயே எவ்வளவு நாள் நின்னான். எம்பெருமான் வரணும்னு ஒத்த காலாலே எவ்வளவு நாள் நின்னான் குழந்தை துருவன். நம்ம சித்த நேரம் நின்னாதான் என்ன, கியூல சித்த நேரம் நின்னாதான் என்ன. நின்று 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 பெருமாளுக்காக நிற்கிறோம். பெருமாளுக்காக நிற்கிறோம்னு சொன்னா அழிப்பா இருக்காது. நின்னாதான் நின்று 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 பெருமாளுக்காக நிற்கிறோம். பெருமாளுக்காக நிற்கிறோம்னு சொன்னா அழிப்பா இருக்கா. பெருமாளுக்காக நிற்கிறோம் அப்படின்னு நினைச்சா இருக்கா. ஒரு சமயம் நாம் திருமண சேவிக்க போன பொழுது அந்த ஆகாசகங்கி போற பாத வரையிலும் கியூ நிற்கிற கோவில் பக்கத்துல எல்லாம் ஷெட்டு போட்டிருந்தா. அப்போ இப்பெல்லாம் வசதி. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். மண்டை உடைக்கிற வெயில், அந்த வெயில் நிற்கிறா ஜனங்கள். நமக்கு வந்து பெருமாள் சுலபமா கூப்பிட்டு விடுறார். கியூல நிற்காதபடியே போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறோம். திரும்பி வரும்போது உடனே அவளை பார்த்தேன். போகும்போது பார்த்துட்டு போனேன். வெயில் லட்சியம் பண்ணாம பெருமாளை சேவிச்சு நிற்கிறா. ஆனா படபடன்னு ஒரு தூத்துல போட்டா ஓடி போயிடுவா அப்படின்னு நினைச்சிருந்தேன். நினைச்சது தப்புதான். திரும்பி வரும்போது பெருமாளை சுலபமா சேவிச்சுட்டு வந்தேன். திரும்பி வரும்போது பார்த்தா மழை வந்துடுது. அந்த மழையிலேயே அப்படியே எனக்கு உடனே எனக்கு அழுக வந்துடும். இப்படி நின்னா பக்தி. நமக்கு வேண்டிப்பட்டவா யாரோ அழைச்சுட்டு போயிடுறா. பெருமாட்ட சேவை பண்ணி வச்சு திருப்பி அனுப்பிச்சுடா. நம்ம கார்ல ஏறப்போறோம், ஊருக்கு வந்துட போறோம். அவன் நிக்கிறா பத்தி வெயிலோ மழையோ அழுக்காம நிக்கிறா. அப்படி என்ன நிறைய சேவையா ஆயிட போறது. இவ்வளவு கூட்டத்துக்கு உள்ள இங்கேருந்து போனதுமே 2 குண்டர்கள் இப்படி தள்ள போறா. பெருமாட்ட ஜெருகண்டின்னு போறா. அப்புறம் ஆனா குறப்படுற வேலை இல்லை. இந்த வந்து சேவை ஆச்சுனா நல்ல சேவையாச்சு அப்படின்னு சொல்லவாலதான் இன்னி வரையிலும் நான் பார்த்திருக்கேன். சந்தியில நின்று போய் கஷ்டப்பட்டு போடும்போது எனக்கு திருப்பதி அப்படின்னு இன்னி வரையிலும் சொல்லி எங்க ஆதரவு விழல. அதாவது சொல்லுவாளோ எனக்கு தெரியாது. யாரையாவது கேட்டானா நல்ல சேவையாச்சு அப்படின்னு சொல்ல ஒரு க்ஷணமானாலும் கூட. ஏன்னா பேர்பட்ட பிரபுக்கெல்லாம் பிரபு ராஜாதிராஜன் தேவாதி தேவன்கிற பிரபுவுக்கு நாம் சித்த நேரம் நிற்கிறது தகாதான். சித்த நேரம் அவனை ஆசைக்காம தானே சந்தியில நிற்கிறோம், பஸ்ஸுக்கு நிற்கிறோம், சினிமாவுக்கு நிற்கிறோம், டிக்கெட் வாங்குறதுக்கு ஸ்டேஷன்ல நிற்கிறோம். இப்ப மனுஷனை போய் பாக்குறதுக்கு பல தடவை 100 தடவை போய் நிற்கிறோம். நம் பிரபுக்கான என்ன அது நிற்கிறதே பக்தி தானே. பரம பாகவதூலல்லரோ கூடி பக்தி ప్రేమవావళముతో నామ కీర్తనము చేసి బాష్పము కళ్ళలో ప్రవహింపమై పులకరించి ప్రణామము చేసింత వెలసిన పరమ పురుషుడు
கொலுவையும் நாடே வெங்கடாச்சலபதி